நம்ம இன்னைக்கு சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நீண்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சனி பகவான் ஒரு 2.5 வருஷத்துக்கு கடந்து ஒரு ராசிக்கு பயணம் செய்ய போகிறார். அது வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 நடக்க போகுது. அவர் இருக்கக்கூடிய காலகட்டம் 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷ காலகட்டத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அதுதான் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். கடந்த 3 வருட காலமாக பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்த கன்னி ராசி அன்பர்களுக்கு தான் இது முக்கியமான பதிவு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறார். நிறைய பேர் என்னென்னா 7ஆம் இடம் கண்டக சனின்னு பயப்படுவாங்க. பயப்படாதீங்க. சனி பகவான் பல நல்ல விஷயங்களும் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு நான் அதனால தான் சொன்னேன் ஆரம்பிக்கும் போதே 3 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா நிறைய கன்னிராசி என்பதை ஒத்துப்பாங்க. சில பேருக்கு நீண்ட காலமாக இருக்குது. அது காரணம் உங்களுடைய தசாபுத்தி. நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு ராகு தசை மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்கும். அதே போல் சனி தசை மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்கும். அதனால் நீண்ட காலமாக கஷ்டப்படுவீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அவங்களுக்குமே இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி பலவிதமான நன்மைகளை செய்ய போகுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பார்வைகள்லாம் இருக்குது. சனி பகவான் 7ஆம் இடத்துல பயிற்சியாகி தன்னுடைய பார்வையாக 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த 9ஆம் இடம் சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம். அப்போ கன்னிராசி என்பவர்களுக்கு இழந்த பாக்கியங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார். பாக்கியம்னா என்ன சார்? இன்னும் புரியல சார். பாக்கியம்னா நிறைய பேருக்கு திருமணம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் நடக்குது. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற பாக்கியம் இருக்கா, என் பையனுக்கு கல்யாணம் ஆகிற பாக்கியம் இந்த வருஷம் இருக்கான்னு கேட்டு அலையக்கூடிய கன்னி ராசியில் பிறந்த பெற்றோர்களுக்கு இது முக்கியமான பதிவு. கண்டிப்பாக வரக்கூடிய சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக நடந்தே தீரும். அடுத்ததாக தொழிலில் கடன்களை மட்டுமே சந்தித்த கன்னிராசி என்பது, தொழிலில் பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்த கன்னிராசி என்பது, தொழிலில் தடை தாமதம். நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு கடன் வாங்கினேன், இப்போ கடன் கட்ட முடியல, இந்த ப்ராப்பர்ட்டியை பேங்க் என்க்ரோச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை நான் கைவிட்டு போயிடுமோன்னு பயமாக இருக்குது, தொழிலில் நிறைய கடனை சந்திச்சிட்டேன், தொழிலில் நிறைய நஷ்டத்தை சந்திச்சிட்டேன், கடந்த 3 வருஷமாக எதுவுமே நடக்கலை சார் என் லைஃப்பில், நான் எங்கே போனாலும் ஒரு பிரச்சனை, அதனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய விரக்தியில் இருக்கக்கூடிய கன்னிராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த விரக்தி மனப்பான்மை நிவர்த்தியாகி நம்மளாலையும் சில விஷயங்கள் சாதிக்க முடியும்னு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் கொடுக்க போகிறார். ஏன்னா 6ஆம் இடத்துல இந்த சனி பகவான் நிறைய கடன் பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பார். வெற்றிகளும் வரும், அதே நேரத்தில் கடன் பிரச்சனையும் வரும். வெற்றி வரும்போது என்ன நினைப்போம், நம்ம திருப்பி சில விஷயங்கள் செய்யலாம்னு நினைப்போம். அப்படி தான் கடன்லையும் மாட்டும். அந்த மாதிரி விஷயங்களை கன்னிராசி அன்பர்கள் இருந்ததுனால இப்போ அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய அந்த நிவர்த்தி ஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அப்போ கடன் நிவர்த்தி எப்போ ஆகும்? தொழிலில் வளர்ச்சி, தொழிலில் வாய்ப்பு, அது எல்லாமே கிடைக்குமா சார்னா கண்டிப்பாக சனி பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்க போகும். அதே போல் வேலையில் கடுமையான நெருக்கடி, வேலை இழப்பு, வேலை வாய்ப்பின்மை, இந்த மாதிரி பலதரப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கஷ்டப்பட்ட கன்னிராசியர்களுக்கு ஒரு பெரிய நிவர்த்தி. அப்பாடா இந்த வேலையை கிடைச்சாவாது போதும். நிறைய ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவோம், கன்னிராசியாக இருக்கீங்க, ஏதாவது ஒரு கம்மியான சம்பளம் வந்தால் கூட எடுத்துங்கன்னு சொல்லுவோம். ஆனால் சில பேர் சொல்லுவோம் அதுவும் வாய்ப்பு வரலையே சார். அந்த வாய்ப்பு எல்லாமே வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் 7ஆம் பார்வையை உங்கள் ராசியை பார்க்குறாரு. சனி பகவான் 7ஆம் பார்வையை உங்கள் ராசியை பார்க்கும்போது என்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம அதை செய்யலாமா வேண்டாம், ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அதை மட்டும் ரொம்ப தெளிவாக பண்ணிட்டீங்க, ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து சில முடிவுகள் எடுத்தீங்கன்னா வேலை சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி. ஒரே இடத்துல 3 கம்பெனி வாய்ப்பு வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஐயோ அதில் போகலாமா, அந்த கம்பெனி நல்லா இருக்குது, இந்த கம்பெனியில் பே இருக்குது. அப்போ அதை மட்டும் கரெக்டாக பார்த்து ஜட்ஜ் பண்ணி ஒரு வேலை மாற்றம் பண்ணிங்கன்னா சிறப்பு. பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைச்சே தீரும், சம்பள உயர்வு கிடைச்சே தீரும், கவலையப்படாதீங்க. உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் பயங்கர ரிலீஃப் இருக்கும். நீங்களே பார்ப்பீங்க, பயங்கர ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க.
மென்டலி ஃபிசிக்கலி இருந்த ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே, ஸ்ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ஐயோ இவ்வளோ பிரச்சனையா சார்? நிறைய பேருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, அம்மா அப்பா கூட சண்டை, வேறு ஏதோ ஒரு பிரச்சனையே நீங்கள் அங்கே மற்றவங்ககிட்ட காமிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா உங்கள் ராசியிலே கேது வேறு. அப்போ இந்த சூழ்நிலை எல்லாமே நிவர்த்தியாகி, நான் ஏன் அந்த மாதிரி பேசுனேன்னு தெரியல சார், திடீர்னு அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சு, திடீர்னு அந்த மாதிரி தப்பாக யோசித்து செஞ்சுட்டேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலையில் இருந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தியாகி ஒரு நல்ல சுமூகமான சூழல், கூட பிறந்தவங்ககிட்ட, அம்மா அப்பா கிட்ட, கணவன் மனைவி கிட்ட ஒரு சுமூகமான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இருக்குது. நிறைய பேருக்கு அயல்நாடு வாய்ப்பு, வெளிநாடு வாய்ப்பு, அது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், இம்போர்ட்டாக இருக்கலாம், லாஜிஸ்டிக்ஸில் இருக்கலாம், எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சே தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறார். ஆனால் நீங்கள் முடிவெடுக்கணும். திருப்பி சொல்கிறேன், அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, குழந்தை இருக்குது, அம்மா வயசாகிடுச்சு, இந்த மாதிரி ரொம்ப யோசிக்காமல் நம்ம போனால் நல்லா இருக்குமா அப்படின்றத மட்டும் யோசிங்க. அதை யோசிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். நிறைய பேர் வெளிநாடு போனீங்க, அங்கேயும் சூழ்நிலை சரியில்லை, நிறைய பிரச்சனை சந்திச்சிட்ருக்கீங்க. நிறைய பேர் படிக்கலாம் போயிட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் அங்கே இருக்கீங்க. 2 வருஷத்தில் வேலை வாங்கலாம் நினச்சிருப்பீங்க, ஆனால் வேலை கிடைக்காம பர்மனெண்ட்டாக அங்கே இருக்க முடியுமா முடியாதா அப்படின்னு தெரியாத நிலை உண்டு. அவங்களுக்கு எல்லாருக்குமே அங்கே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நிம்மதியான சூழல் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல விடுறதுனால வெளிநாட்டிலேயே ஒரு பிஆர் ஸ்டேட்டஸ் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் அது மாதிரி அப்ளை பண்ணிங்க, கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கீங்க, மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னா அவங்களெல்லாம் சேர்ந்து வெளிநாட்டில் வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதே போல் திருமணமாய் விவாகரத்தானவர்களுக்கு மறு திருமண வாய்ப்பு எல்லாமே இந்த சனி பயிற்சியில் கிடைக்க போகுது. முக்கியமாக வீடு வண்டி வாகனத்தை இழந்தவர்கள், அதனால் ஏற்பட்ட கஷ்டங்கள், அதனால் ஏற்பட்ட கடன், நிறைய பேருக்கு இடம் விற்கலை, வீடு விற்கலை, இதனால் என்னோடய கடன் அதிகமாகிட்டே போச்சு, இதனால் என் பையனுக்கு சிலையை செலவு பண்ண முடியல, என் பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண முடியல, இந்த மாதிரி மன ரீதியான பாதிப்பு, முக்கியமாக இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், அது எல்லாமே சனி பயிற்சிக்கு அப்புறம் நிவர்த்தி ஆக போகுது. அந்த வீடு விற்க போகுது, இடம் விற்க போகுது, அதனால் ஒரு பணம் வரப்போகுது. அதே போல் அந்த பணத்தின் மூலமாக திருப்பி ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறதுலாம் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக செஞ்சுக்கிங்க. ஏதோ ஒரு பணம் வருது, ஏதோ கடன் கட்டுறீங்கனாலும் அதில் ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து ஒரு இடத்த வாங்கி வைங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ஒரு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பழைய வீடு வாங்கிறதுக்கான சூழ்நிலையை சனி பயிற்சியில் சனி பகவான் கொடுக்க போகிறாரு. அந்த மாதிரி எதாவது யோசிச்சு வச்சிங்கன்னா வாங்கிக்கிங்க. அதேமாதிரி மேலே ஃப்ளோர் கட்டுறது, வீடு ரெனோவேட் பண்ணுறது, வீட்டில் ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா போகிறது, இது எல்லாமே வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் செய்யலாம். அதற்கான பணம் வரும், அதுக்கான வரவுகள் உண்டு, அதற்கான வாய்ப்புகள் உண்டு, எல்லாமே இருக்க போகுது. அம்மாவுடைய உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அம்மா உடல்நலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு, கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் இந்த சனி பகவானுடைய பயிற்சி 3 வருடங்களுக்கு பின் மன ரீதியாக, உடல் ரீதியாக ஒரு நிவர்த்தி, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, ப்ரெஷர் ஃப்ரீயாக, அதேமாரி வாய்ப்புகளை தக்க வைத்து கொள்ள, தடைகளை நிவர்த்தி செய்து வெற்றி பெற, தொழிலில் கடன் பிரச்சனைகள் தீர, எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. கன்னிராசி அன்பர்கள் பொதுவாகவே நிறைய உழைக்கும் திறமை உடையவர்கள். உழைப்புனா பாத்தீங்கன்னா உழைப்புக்கு அஞ்ச மாட்டார்கள் தான் சொல்லணும். ஒரு சோம்பேறிகளாக இருப்பாங்க, இல்ல இவர்கள்கிட்ட வேலை சொன்னா அவங்க நீட்டா செஞ்சு முடிக்க மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. இந்த கன்னிராசி அன்பர்கள் கிட்ட கொடுக்கின்ற வேலை ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் மற்றவர்கள் யார் எடுத்து செய்தா கூட அதுல அந்த அளவுக்கு நம்ம நீட்டா செய்யக்கூடிய ஒரு பிரசன்டேஷன்
எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு திறமைசாலிகளா தான் இருப்பாங்க. வீட்டுல இருக்கிறாங்க பெண்களாக இருக்கிறாங்கன்னா அவங்கதான் வீட்டுல எல்லாருக்காகவும் செய்யக்கூடிய காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தான் பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக இருக்கிறீங்க. அதே சமயத்துல இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மற்றவர்களுக்காக அந்த தன்னைத்தானே வருத்தி வாழ்க்கையில ஒரு தியாகம் செய்யக்கூடியவர்கள். தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய சுற்றத்தார் நல்லா இருக்கணும், தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், தன்னுடைய கணவர் சம்பாதிக்காட்டிலும் அவரை நல்ல நல்ல நம்ம சுகமான ஒரு நிலைமையில வச்சிருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு நம்ம தோள் கொடுக்கணும். அப்படி அந்த நண்பராக தன்னை பாவித்து கொண்டு, எப்படி ஃப்ரெண்ட்ஸ்ன்னா எவ்வளவு ஒரு உயிருக்கு உயிரான ஒரு நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எப்படி அடுத்த நிமிடமே போய் நிப்பாங்களோ அதே மாதிரிதான் இந்த கன்னிராசி அன்பர்களும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா தன்னுடைய நண்பர் மாதிரி பாவித்து அவர்களுக்கு உண்டான எல்லா ஒரு விஷயங்களையும் செய்து கொடுக்கக்கூடியவர்கள் நீங்க கன்னிராசி அன்பர்கள். உங்களுக்கு இந்த 2025ல ஏற்படக்கூடிய அந்த சனி பெயர்ச்சியினுடைய மாற்றம் பாத்தீங்கன்னா ரொம்ப புதுமையாக இருக்க போகுது. எல்லா இடத்துலயுமே பிரச்சனைகள் கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த 2 வருடத்திற்கு மேலாக ஒண்ணு போனா இன்னொரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு எல்லா இடத்துல இருந்தும் உங்களால அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறீங்க. எவ்வளவோ நம்ம சமாளிச்சு வெளியில வந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய துக்கங்கள் தெரியக்கூடாது அப்படின்னு நீங்க முகத்தை மறைச்சு நீங்க வெளியில வேஷம் போட்டாலும் அந்த துக்கங்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற மாதிரிதான் அந்த ஒரு சோகமான ஒரு சிச்சுவேஷன்லயே எப்போதுமே நீங்க கடந்த ஒரு 2 வருடங்களாக இருக்கிறீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சிரிப்பு போச்சு, உங்ககிட்ட இருந்த அந்த மகிழ்ச்சி போச்சு, உங்ககிட்ட இருந்த அந்த ஒரு நேர்மையான குணமே போச்சு. ஏன்னா நேர்மையாக இது நாள் வரைக்கும் இருந்து இருந்து இந்த கன்னிராசி என்பர்கள் தான் படாத ஒரு துயரத்தை இத்தனை நாள் அனுபவிக்காத ஒரு பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிச்சிருக்கிறீங்க. கடைசி உங்களுக்கு காரணம் என்ன, நம்ம ஏன் திடீர்னு இவ்வளவு அளவுக்கு பிரச்சனை ஆனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நேர்மை, ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறது தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு மிக அதிகமான ஒரு பிரச்சனையை கடந்த 2 வருடங்களாக கொடுத்திருக்கு. இப்போ இந்த 2025ல மார்ச் மாதத்துல அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு, அதாவது சமசப்தம ஸ்தானத்திற்கு அவர் பயிற்சி ஆகிறார். இது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்துல போகக்கூடிய அந்த சனி பகவான் மிக பெரிய ஒரு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் எளிதாக சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு தருணத்துலதான் இருக்கிறார். ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல படுது, அடுத்து உங்களுடைய ராசியிலேயே படுது, அடுத்து உங்களுடைய அவரு 7ஆம் இடத்துல இருந்து அவரு உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இப்படி 4 விதமாக அவர் தன்னுடைய இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு தேவையான எல்லா அந்தஸ்து, எல்லா மதிப்பு, எல்லா திறமைகளுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு இந்த மார்ச் மாதத்துல இருந்து இந்த சனி பகவான் காத்துட்டு இருக்கிறார். அதனால இந்த கன்னி ராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா முதல் வேலையா யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்களோ, கன்னிராசி அன்பர்கள் கடந்த 2 வருடங்களாக எடுத்த அந்த திருமண முயற்சியில நிறைய அவமானங்களை பட்டிருப்பீங்க, அசிங்கங்கள். சில பேர் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருந்திருக்காது, உங்களுடைய ஜாதகத்துல எல்லாமே நல்லா இருந்திருக்கும், ஆனா எதிரில இருந்து வர்றவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு தோஷம் இருக்கு, அந்த உங்களுடைய ஜாதகத்தை எப்படி தட்டி கழிக்கணுமோ அந்த அளவிற்கு அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைய சொல்லி, ஜாதகத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தட்டி கழிச்சிருப்பாங்க. இதனால உங்களுக்கு சில மன வேதனைகள் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா நம்ம ஒண்ணு பார்த்து வச்சிருப்போம், இன்னொருத்தவங்க இன்னொன்னு சொல்லும் போது ஏன்டா இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரியா இருக்கும். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா பெண்களாக கன்னிராசி பெண்கள் இருந்தீங்கன்னா பொண்ணு பாக்குற வரைக்கும் அங்க உங்களுக்கு தேவையில்லாத சில ரிஜெக்ஷன் மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. நாங்க போயிட்டு இந்த மாதிரி செய்ய போறோம் அப்படின்ற மாதிரியாக ஒரு ரிஜெக்ஷன் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத ஒரு இடர்பாடுகள், நம்ம இப்போ கேட்டோமா நான் கல்யாணமே கேட்கல அப்படின்ற மாதிரியான சில குடும்பத்துல சில பிரச்சனைகள் பூதாகாரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு மனக்குழப்பத்துல இருந்தீங்க. இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2025 திருமண முயற்சிகள்ல ஒரு நல்ல ஒரு நிதானமான ஒரு முடிவு, அந்த நிதானமான முடிவுல ஒரு நல்ல
ஒரு களத்திரம் அமைவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு வருடமாக தான் இருக்க போது. நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் சரி, இங்க இருக்கிறவங்களும், இந்தியால இருக்கிறவங்களும் சரி, கன்னிராசி அன்பர்கள் எங்களுடைய எவ்வளோ எஃபர்ட்டை போட்டு நான் உழைக்கிற மேடம், ஆனா அங்க எனக்கு கெட்ட பேர் தான் வருது. எவ்வளோ நான் உழைச்சு அந்த இடத்துல நல்ல பேர் வாங்கணும்ன்றதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் கடைசி நேரத்துல எனக்கு அங்க ஒரு கெட்ட பேரும் அவமானங்களும் அசிங்கங்களும் என்னுடைய எஞ்சான் உடம்ப ஒரு ஜானா ஆக்கி அங்க அவ்வளோ திறமைகள் இருந்தும் நானு அங்க ஒரு முட்டாளாக மதிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தன்னுடைய அலுவலகத்துல மிகப்பெரிய ஒரு அவமானங்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க. இந்த சனி பகவானின் பெயர்ச்சி உங்களுடைய மதிப்பை கூட்டக்கூடிய சமுதாயத்துல ஒரு மதிப்பு, அலுவலகத்துல ஒரு மதிப்பு, வீட்டுல இது வரைக்கும் உங்க சொன்ன பேச்சையே யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. நீங்க இதுதான் எடுக்கணும். ஏன்னா டிசிஷன் எடுக்கிறதுல இந்த கன்னிராசி அன்பர்கள் மாதிரியான ஒரு திறமைசாலிகள் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மலாம் நிறைய ஒரு ஆலோசனை செஞ்சு இது சரியா தவறா, இப்போ நமக்கு எதுவுமே யாருக்கிட்டையும் ஆலோசனையே தேவையில்லை. கூகுள்ல தட்டி பார்த்தா போதும், நமக்கு இது சரியா தவறான்றது தெரிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு கூட இந்த கன்னிராசி அன்பர்கள் யோசிக்கிறதே இல்ல. நல்ல ஒரு தெளிவான முடிவை மத்தவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி கூறுவதுல மிகப்பெரிய ஒரு திறமைசாலிகள். அப்பேற்பட்ட கன்னிராசி அன்பர்களையே அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க மதிக்காம சில முடிவுகள்லாம் எடுத்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து அதுல கடன்பட்டு, அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரியாக இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களை மதிக்காம இருந்திருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு நேரம். இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல, இந்த 2.5 வருடத்துல நீங்க சாதிக்காத சில விஷயங்களை சாதிப்பதற்கு, வீடே வாங்க முடியல, என்னால 1 சென்ட் நிலம் கூட வாங்க முடியல, ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்ட முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு கட்டுறதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா அதற்குண்டான ப்ராசஸ் எல்லாமே சீக்கிரமா முடியும். கடந்த காலத்துல எல்லாம் ஏதாவது முடிவு எடுத்திருப்பீங்க, ஏதோ ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, வீடு கட்ட ஆரம்பிச்சு இந்த பக்கம் கால் வைக்கிறதா, அந்த பக்கம் கால் வைக்கிறதா, என்னைக்கு வீடு கட்ட ஆரம்பிச்சீங்களோ அன்னையில இருந்து உங்களுக்கு வேலையில தொந்தரவு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மாறக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. வீடு கட்டும் முயற்சியில ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. ஏன்னா குரு பகவானும் அந்த உங்களுடைய 4ஆம் இடத்தை சமசப்தமாக பார்க்கறதுனால இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சொந்தமாக சொத்துக்கள் வாங்குவதில் அதிக முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டத்துல சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் தாராளமாக அதற்குண்டான முயற்சிகளை நீங்க தெளிவாக நிதானமாக எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அடுத்து குழந்தைகள் சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஏற்கனவே கடந்த காலத்துல குழந்தைகள் மூலமாக அதிக அவமானங்களையும் அசிங்கங்களையும் பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அதிலிருந்து மீண்டு வெளியில வரக்கூடிய ஒரு காலம். உங்களுடைய குழந்தைகள் நல்ல ஒரு உங்களை பார்த்து ஒரு மதிப்பு மிக்க, இதுநாள் வரைக்கும் ரொம்ப ஒரு ஏளனமா பார்த்திருப்பாங்க, என்னுடைய வாழ்க்கையில நீங்க முடிவெடுக்கிறதுக்கு யாரு அப்படி மாதிரி எல்லாம் பேசியிருப்பாங்க. அதுல இருந்து எல்லாம் வெளியில வந்து அவங்க செஞ்ச தவறை உணர்ந்து உங்களோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மிக அருமையான ஒரு காலமாக இருக்க போகுது. ஏன்னா குழந்தை ஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவானே 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த குழந்தைகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே கழியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. கன்னி ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சிகள் ஏற்படும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது? நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க கடந்த 2.5 வருட காலமாக சனி பகவான் கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்தார். 6ஆம் இடம்ங்கிறது கும்பராசியா வரும். ரோக சனியாக அமர்ந்த சனி பகவான் தற்போது மார்ச் மாதம் எண்டிலிருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசிக்குள்ள நுழைகிறார். அப்ப அது கண்டக சனி என்று பேர். அப்ப இந்த சனி பெயர்ச்சி காலங்கள்ல நம்மளுடைய கன்னிராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் கன்னிராசி நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். வீடியோ முழுமையா பாருங்க. ஸோ அப்போதான் உங்களுடைய ராசிக்கான சனி பயிற்சி பொது பலன்கள்ல நீங்க என்னென்ன சந்தோஷத்தை பெற போறீங்க, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க கவனமா இருக்குன்றத தெளிவா சொல்லியிருக்கேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நீ கடைபிடிச்சிங்கன்னா சொன்ன விஷயங்கள் அனைத்துமே உறுதியாக கோச்சார பொது பலன்கள் ரீதியாக நடக்கும் என்பது ஜோதிட ரீதியான என்னுடைய கருத்து. ஓகே, கடந்த காலங்களில் உங்கள் ராசிக்கு 6ல் அமர்ந்த சனி பகவான் இந்த 2.5 வருஷத்துல கன்னி ராசிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சின்ன சின்ன பாதிப்பை கொடுத்துருப்பாரு, என்னென்ன விஷயங்கள்ல நீங்க ஒரு மறக்க முடியாத செயல்பாடுகள் உங்களுக்கு நடந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த 2.5 வருஷத்துல கன்னி ராசிக்கு உள்ள செயல்பாடுகளை சொல்றேன். ஸோ அது மாதிரி நடந்ததா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேபி நிறைய இருக்கும், நிறைய விஷயத்த சொன்னோம்னா வீடியோ பண்ணா 1.5 மணி நேரம் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் சொல்லாமல் சில விஷயங்களில் கருத்துக்களை கணிப்பாக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நடந்தது என்றால் எதிர்காலத்தில் நடக்க போகிறதும் உண்மை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்கிறக்காண்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது 6ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்க வாய்ப்புகள் உண்டு. எப்போ பார்த்தாலும் ஒரு போராடி வெற்றி புரியக்கூடிய தன்மையில் கோச்சார ரீதியான கிரகங்கள் கடந்த காலங்களில் கொடுத்துருக்கும். உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. என்னடா கொடுமையாக இருக்குது, 2.5 வருஷமாக நான் மருத்துவ செலவுக்கே நிறைய செலவழிச்சுருக்கேனே, மனசுக்குள்ளே ஒரு மன அழுத்தத்தோடையே இருக்கேனே, நான் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணாலும் கடந்த 1 வருஷமாக நான் எது செஞ்சாலும் எனக்கு மன அழுத்தம் இருக்குங்க, அதை ஒரு கடினமாக செய்கிற மாதிரியே இருக்குது, என்னால் அதை திறமையாக செஞ்சேன், நான் பர்ஃபெக்டாக செஞ்சேன் அப்படிங்கிற சூழ்நிலையை என்னால் செயல்படுத்த முடியல அப்படிங்கிற தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் முயற்சி என்னைய மாதிரி முயற்சி எடுத்தவன் யாருமே இல்லைங்க. கன்னிராசிக்காரங்க நாங்கள் அவ்வளோ முயற்சி எடுக்கோங்க, ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு விஷயம் எங்களை தடை பண்ணி அந்த முயற்சியே பலிக்க மாட்டேங்குங்க. இனிமேல் முயற்சி எடுக்கவா அப்படிங்கிற சிந்தனை கூட நான் வந்துட்டேங்க. நடக்கிறது நடக்கட்டும், என்னன்னாலும் நடக்கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தாட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலையில் கடந்திருக்கலாம். உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களை ஏமாற்றிருக்கலாம், அல்லது உங்களை விட வயது குறைந்தவர்கள் உங்களுக்கு அதிகமான மன அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் நல்லா செக் பண்ணிக்கோங்க, நிம்மதியாக தூங்க முடியலங்க. இந்த 2.5 வருஷத்துல நிம்மதியாக தூங்கினதை எண்ணி பார்த்தா 6 மாதம் வருமானம் கூட எனக்கு டவுட் இருக்குங்க. அந்த அளவுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லைங்க. தூக்கம்னா என்னங்கிற கேள்விக்குள்ள நாங்கள் சிந்தனையாலேயே சிக்கி கொண்டோங்க. அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் சந்தித்து வந்தது உண்மை என்றால், இன்னும் பலவிதமான மன அழுத்தத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டது உண்மை என்றால், உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. இனிமே நடக்க போகிறது நல்லபடியாக நடக்குங்கிறத நான் கோச்சார ரீதியாக உங்களுக்கு கூற விரும்புகிறேன். என்னென்ன மாற்றங்க அப்படி இந்த சனி பகவான் எனக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு எதிர்பார்க்குற கன்னிராசினியர்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரியல, என்ன வருத்தம்னு தெரியல அப்படிங்கிற சூழ்நிலையை மாக்கி அந்த சூழ்நிலையெல்லாம் நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்ன முயற்சிகளுக்காக எடுத்தீங்களோ அந்த முயற்சிகள் உள்ள தடை உங்களை விட்டு வெளியே போக போகுது. தடைகள் இல்லாமல் தடைகளை தகர்த்தெறிந்து நீங்கள் என்ன சிந்தனையை செயல்படுறீங்களோ அதில் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கிரகங்கள் கொடுக்கின்றன. கடவுள் மேல் உள்ள நம்பிக்கையை இழந்த நீங்கள் இனிமே கடவுள் இருக்கிறார், கடவுள் எங்களுக்கும் நல்ல விஷயம் செய்வாருங்கிறத உணர்கிறேன் என்ற செயல்பாடை நீங்கள் செயல்படுத்துவீங்க. வீண் அலைச்சல், எங்கே பார்த்தாலும் வீண் அலைச்சல். ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதை செய்ய முடியாத வீண் அலைச்சல் பார்த்தீங்களா, அந்த வீண் அலைச்சல் இனிமே நீக்கப்பட்டு எந்த விஷயத்துக்காக முயற்சி எடுத்தீங்களோ அந்த விஷயத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எதிரிகளால் தொல்லை இருந்துச்சு பார்த்தீங்களா, எந்த எதிரினே தெரியல, கூட இருக்கவங்க எதிரியா அல்லது துரோகியாங்கூட என்னால் தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற ஒரு தாக்கம் உங்களுக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த தாக்கத்திலிருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கும். அந்த விடிவு காலம் மூலமாக வெற்றியும் உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடு விலகும். உங்களுடைய இளைய சகோதரன் உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்தி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பார். அதே போல் புத்தகம் சம்மந்தப்பட்ட செயல்பாடு விற்பனை பண்ணுறவங்க, பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, ஆடிட்டர் தொழில் பண்ணுறவங்க, அதே போல் பார்த்திங்கன்னா காவல்துறையில் பணிபுரிகின்ற நம்மளுடைய கன்னிராசினியர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஏற்றமான சூழ்நிலை உறுதியாக உண்டு. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு
மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் ஏற்படும் என்பது கிரக ரீதியான உண்மை. வேலையில இடமாற்றம் கிடைக்கும். அந்த இடமாற்றம் மூலமாக வெற்றிகரமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்திப்பீங்க. இனிமே கடவுள் மீது அதிகமான நம்பிக்கை வரும். உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க பெறுவீங்க. வம்பு வழக்கு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கோர்ட்டு கேஸுக்காக அலைஞ்ச காலம் போய் நிம்மதியா வீட்டில் குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு வேற்றுமை விலகி குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுவதற்கான அற்புதமான காலகட்டமாக கிரகங்கள் கோச்சார ரீதியாக உறுதியாக கொடுக்க போகிறது என்பது என்னுடைய கருத்து. அதே போல நீங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சனி பகவான் உணர்த்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போகணும், பொறுமையா இருக்கணும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தால் என்ன பண்ணுங்கன்னா உட்கார்ந்து பொறுமையாக பேசுங்க. பொறுமையாக பேசுங்க, நல்ல மாற்றம் உண்டு. அதே போல் உங்கள் சுய மரியாதையை சீன்ற அளவுக்கு யாராவது செயல்படுத்தினாலும் அவங்க விட்டு ஃபஸ்ட்டு விலகுங்க. யாராவது உங்களை சும்மா சீண்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு விளக்கல் சொல்லவே சொல்லாதீங்க. நீ யாரு உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்க சொல்லி அவங்கள விட்டு வெளியே வந்து உங்களுடைய முழு மனதோடு என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலை. அதே போல் ஒரு மே மாதம் எண்டு வரையும் உங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய தகப்பனார் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வருதுன்னா ஸோ அதை பற்றி வருத்தப்பட வேண்டாம். உறுதியாக நல்ல மாற்றம் ஜூனுக்கு அப்புறம், மே அண்டு ஜூனுக்கு அப்புறம் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட மே மாதத்துக்கு மேலே ஜூனுக்கு அப்புறம் வாங்குவதற்கான முயற்சி எடுங்க. ஸோ மார்ச் எண்டுலேருந்து ஜூன் வரையும் கொஞ்சம் வண்டி வாகனங்கள் விஷயங்களை கவனமாக இருக்கணும். வீடு கட்டுவதாக முயற்சி எடுத்தால் ஜூனுக்கு அப்புறம் எடுங்க. கட்டாயமாக நல்ல மாற்றம் உண்டு. உங்களுக்கு பிடித்தமான வீடு கட்டுவீங்க. அதற்கு முன்னாடி எடுத்தால் சில நேரங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி சின்ன விஷயங்களை கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதனால கொஞ்சம் கவனத்தை கொண்டு வாங்க. நிம்மதியான தூக்கம் இனிமேல் கட்டாயமாக இருக்கும். நிம்மதியான தூக்கம், நிம்மதியான செயல்பாடுகள் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகுது என்பது உண்மை. ஸோ நீங்கள் வழிபாடு இந்த காலகட்டங்களில் 7ஆம் இடத்துல கண்டக சனி பகவான் அமர்ந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அருகில் இருக்கும் ஐயப்பன் வழிபாடை உறுதியாக பின்பற்றுங்கள். அதே போல் அய்யனார் வழிபாடை பின்பற்றுங்கள். சாஸ்தா வழிபாடு சங்கடங்களை நீக்கி கஷ்டங்களை நீக்கி வெற்றி கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக ஏற்படும். நீங்கள் வழிபாடு மட்டும் பண்ணால் போதுமா, என்னென்ன ஒரு தானங்கள் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உறுதியாக உங்களை விட கஷ்டப்படுற மருத்துவ செலவுக்காக கஷ்டப்படுற நேயர்களுக்கு உறுதியாக உங்களால் முடிஞ்ச உதவி கட்டாயமாக செய்யுங்க. மருத்துவ செலவுக்காக நீங்கள் உதவி செய்யும் போது உங்களுக்கு ஏற்படுகின்ற தாக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. அதே போல் கல்யாணம் முடியாத கன்னி பெண்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் போது அவங்களுக்கு ஏதாச்சும் புதிய ஆடைகள் வாங்கி கொடுங்க. கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு அந்த கன்னி பெண்களுக்கு திருமணத்துக்குரிய ஆடைகள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உள்ள முறிவுகள் கட்டாயமாக மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல் திருமண தடை விலகி உங்களுக்கு ஏற்ற திருமண வாழ்க்கை அமைவதற்கான சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடைபெற வேண்டும் என்றால் நீங்கள் கரெக்டான வழிபாடு முறைகள், சரியான பரிகார முறைகளை மேற்கொள்ளும் போது அதிவிதமான மாற்றங்கள் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும். அன்பார்ந்த எங்களுடைய உத்திரம், ஹஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்கள்னாலே பொதுவாக மிகவும் திறமை வாய்ந்தவர்கள், அறிவாளிகள், புத்திசாலிகள், வித்தைக்காரர்கள், எந்த தொழிலும் ஈஸியாக செய்யக்கூடியவர்கள். கன்னி, மிதனம் இவங்க 2 பேருக்கு அந்த திறமை உண்டு. ஏன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் வர்றதுனால புதன் தான் உத்தியோகம், தொழில், கணிதம், மேக்ஸ் இதுக்கெல்லாம் அதிபதி. எப்போவுமே நீங்கள் வேண்டானாலும் விடாது. ஏன்னா புதன் தான் கம்ப்யூட்டர், கணிதம் இதுக்கெல்லாம் அதிபதி. இப்போ கன்னியும் அதுதான், இது 2 அவரோட வீடு. இப்போ கன்னியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே ஒரு மேதாவிகள், அறிவாளிகள், பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட தங்களுக்கு சனி பகவானாகப்பட்டவர் சனி பெயர்ச்சிங்கிறது நடக்குது. 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய பயிற்சி. சனி பகவான் கும்பராசிக்கு வந்து 2.5 வருஷம் ஆச்சு. போகிறோம், அடுத்த பயிற்சி ஆகணும், அடுத்த வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்புற நேரம் வந்தாச்சு. வருகிற மார்ச் மாதம் 29ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமை அன்றைய தினம் சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து அடுத்த ராசியான மீனத்துக்கு வரார். ஜென்ம சனியா
மீனராசியில் வந்து 2.5 வருஷம் கோருவார். அப்படி மீனத்தில் உட்காரும் பொழுது கன்னிராசியான நமக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிற இடம் வரும். கன்னியிலிருந்து என்னென்னும் மீனம் வரைக்கும் கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், எத்தனை வந்திருக்கு? 7. 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். நல்லா தெரிஞ்சுக்கணும். கடந்த 2.5 ஆண்டுகள் 6ஆம் இடத்துல இருந்தார். மிகச் சிறப்பு வாய்ந்த ஸ்தானம். நான் முதல்ல சொன்ன மாதிரி சனி பகவான் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இதுக்கு மட்டும்தான் நன்மை செய்வார். 6ல் இருந்து வாரி வழங்கினார். இப்போ 7க்கு வரார். வரும்பொழுது என்ன நன்மையா தீமையா என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத நான் சொல்லலை. புலிப்பாணி சித்தர் 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் பாடல்களாகவும் விளக்க உரையாகவும் கொடுத்துருக்கார். அதைத்தான் நாம் இப்போ பார்க்குறோம். அதில் நன்மை இருந்தாலும் தீமை இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும். நன்மை இருந்தால் அனுபவிப்போம், தேவை இருந்தால் அதற்குண்டான பரிகாரங்களை பண்ணி நன்மை ஆக்கிக்கொள்வோம் அப்படின்னு தெரிவிச்சுட்டு அவர் சொன்ன பலன்களை பார்ப்போம். சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு வரும் பொழுது சனி 7இல் நின்ற பலன் சுமை எடுப்பான், பொருளுள்ளோன் ரோகி அன்றும் ஜென்மனுக்கு களத்திர நஷ்டம் செய்கி விதி உண்டு தோழி அப்படின்னு போட்டிருக்கார். சனி 7ஆம் இடத்துல நிற்கும் பொழுது சுமை எடுப்பார். எல்லா பாரத்தையும் தாங்கணும். எப்படி எத்தனை பாரம்னா நீ தாங்குவ அப்படின்னு கேட்குறமா இல்லையா? இப்போது ஒன்றும் வேணாம், நான் ஒரு 70-80 கிலோ இருக்கேன். என்னுடைய வெயிட் சராசரியான வெயிட் ஒரு 90 கிலோ 100 கிலோ வெயிட் என் தலைமையில் வச்சாலும் ஒரு 10 நிமிஷம் தாங்குவேன். முடியாமல் நடுங்கிட்டு எப்படி தடுமாறிட்டு கொண்டு போய் வச்சுருவாங்க. ஒரு 250 கிலோ வெயிட் என் தலையில் வச்சா என்ன ஆகும்? ஒரு நிமிஷத்தில் வெயிட்டோடு சேர்ந்து நானும் கீழே விழுந்துருவேன். யோசிச்சு பாருங்கள். அதை விட அதிகமாக உண்டாகும். சனி 7ல் வரும் பொழுது உங்களால் தாங்க முடியாத வெயிட்டை உங்கள் மேலே வைப்பாங்க. சுமை எடுக்கிறது, எல்லாரோட சுமையும், அப்பா அம்மா சுமை, மனைவி சுமை, குழந்தைகள் சுமை, நண்பர்கள் சுமை, 3வது நபர்கள், தெரிந்தவர்கள், யாரையும் அவாய்ட் பண்ண முடியாது. ஏற்கனவே 10 பேப்பர் இருக்குது, சரி கொடுங்க பார்க்குறேன், அப்புறம் என்ன பண்ணுறது. இப்படி தவிர்க்க முடியாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, தாங்க முடியாத பாரத்தை தாங்குறது, அதுதான் சுமை அதிகரிக்கும். பொருளுள்ளோன் ரோகி அன்றும். என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாம் நஷ்டம். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துல கொடுத்துருப்பார், அதெல்லாம் முடிஞ்சது. 6ல் கொடுத்த சனி 7ல் பிடுங்கிடுவார். வீடு மனை வாகனம் வசதி பொருளாதார உயர்வு அங்கங்கே ஃபிக்ஸடு ஆபரணங்கள் இதெல்லாம் இப்போ அழிக்கக்கூடிய. அடுத்து 7ம் சரியில்லை 8ம் சரியில்லை, கொடுத்தது போகிற திருப்பி எடுப்பார். ரோகி என்றும். ரோகின்னா என்ன? 3 இருக்குது, யோகி, போகி, ரோகி. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. 3 வேளை சாப்பிடுபவன் ரோகி, 2 வேளை சாப்பிடுபவன் போகி, 1 வேளை மட்டும் சாப்பிடுவன் யோகி. இதில் 3 வேளையை விட்டுருங்க, இப்போல்லாம் 8 வேளை சாப்பிட்றோம். யோசிச்சு பாருங்கள், அவன்லாம் என்ன சொல்கிறது? 3 வேளை சாப்பிட்றவன் ரோகி. 3 வேளை காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பிட்றவனே ரோகம், உடம்பு வியாதி விடவன் 3 வேளை சாப்பிட்டாலே. 2 வேளை சாப்பிட்றவன் போகி. போகின்னா போக போக்கியம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஜாலியாக இருக்கிறவன், போகத்தை கொண்டாடுவேன். ஃப்ரெண்டை பார்த்தா வாட மாப்பிள்ள போகலாம், இந்த ஹோட்டலுக்கு போகலாம், எனக்கு இது பிடிக்கும். அது 2 வேளை தான் பண்ண முடியுமா, காலையிலையோ நைட்டோ. அதுதான் அனுமதி நம்மள மாதிரி ஆளுக்கு. இதில் கிடச்சதை சாப்பிட்றது ஏதோ 1 வேளை இத்தினோண்டு சாப்பிட்றவன் தான் யோகி. ஆனால் இனிமேல் யோசிச்சு பாருங்கள், 3 வேளை மட்டும்தான் சாப்பிட்றோமா நம்ம. 8 மணிக்கு 8:30 மணிக்கு வீட்டில் டிஃபன் சாப்பிடுவான், அப்போ தான் ஆஃபீஸ்க்கு வந்து உட்காருவான். வந்தோடனே பார்த்து ஒரு எடுத்து என்ன வேலைன்னு அவன் பார்த்துருவான். வேலை செய்ய மாட்டான், இன்றைக்கி என்ன வேலை அப்படிங்கிறத பார்த்தோடனே மணி 11:30 அடிச்சிருக்கும். தம்பி டீ வாங்கி வந்துருப்பார், 2 வடையும் டீ முடிஞ்சுது. அப்புறம் 1.5 மணி நேரம் மத்தியானம் லஞ்சு, 3:30 டீ, மறுபடியும் சாயந்தரம் ஸ்நாக்ஸு, நைட்டு ஆகாரம். வாழ்க்கையில் ஒரு நாளில் 3/4 பாகம் நம்ம சாப்பிட்றதுக்கே செலவு பண்ணுறோம். 75% போஜனம், 22% தான் வேலை செய்கிறோம். இப்போ ரோகி ஆகாமல் என்ன பண்ணுவோம்? அதுதான் ரோகம். உடம்புக்கு ஆகாரமே, அதுவும் முதல்ல இருந்தது அந்த காலத்துலலாம், சித்தர்கள் காலத்தில் ஆகாரம் பலமாகவும் சத்துள்ளதாகவும் இருந்தது. உணவே மருந்தாக இருந்தது. இப்போ மருந்தே உணவாயிருச்சு. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லாமே காய்கறி விளையிறது, மருந்து அடிக்கிற அரிசியிலிருந்து. அதனால் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. எதனால் ரோகம் வருது? இதுதான் காரணம். அப்போது வியாதி ஆகிறோம். களத்திர நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படுது. களத்திரம்னா மனைவி பிரியக்கூடியது, மனைவி இறக்கக்கூடிய நேரம். அதாவது யாருக்கு? கன்னிராசிக்கு பெண்ணாக இருந்தால் கணவனை இறக்கணும், ஆணாக இருந்தால் மனைவியை இறக்கிறது. இந்த மாதிரி ஒரு களத்திர தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்கிறது பாடல். அதுக்கப்புறம் விரிவுரை என்ன சொல்லியிருக்கார்? கன்னிராசி அப்படின்னு எடுத்திருந்தால் ஸ்திரீகளுக்கு ரோகம். கன்னிராசி பெண்களாக இருந்து 7ஆம் இடத்துல சனி வரும்பொழுது இந்த சனிப்பெயர்ச்சி வியாதியை கொடுக்கிறது. ஸ்திரீகளுக்கு ரோகம். வழிப்பிரயாணத்தில் வீண் பயம். எங்கே போனாலும் பிரயாணத்தில் பயம் ஏற்படும். பிரயாண காலே பயம் பவதி அப்படின்னு சொல்கிறாங்க. போக்குவரத்தில் கஷ்டம், பயம். போகிற காரியம் வெற்றி பெறுமாங்கிற பயம், வண்டி நல்லா ஓட்டின்னு போயிடுவோமாங்கிற பயம், ஒரு தடவை விழுந்துருவோங்கிற பயம், இல்லை எவனாவது பிரச்சனை அடிச்சிருவாங்கிற பயம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் பயம் வரும். அவமானம் ஏற்படும். அவமானம் 4 பேருக்கு முன்னாடி அவமானப்படுறது. ஏதாவது தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டு
கேவலப்படுறது. சரீர சாயை மாறுதல், நம்மளுடைய உடம்புனுடைய உருவம், சாயைனா நிழல், நல்லா தெரிஞ்சுக்கணும். சரீர சாயைனா உடலுடைய நிழல் மாறுதல், உடலுடைய உருவம் மாறி போகிறது, ஸ்ட்ரக்சர் மாறிடும். நல்லா அழகாக கம்பீரமாக லட்சணமாக இருக்கிறதுக்கும் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி நாமளே நீங்கள் அடுத்த தடவை ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன், இப்போ என்னை பார்த்துட்டீங்க, நானே ஒன்று பண்ணேன், அவராக இருக்காது, பேர் தான் ஒரு பேர் போட்டுக்க, வேறு யாரும் இருக்கும், வித்தியாசம் பார்த்தா கண்டுபிடிக்கும் இல்லை. அந்த மாதிரி உருவம், நிறம், ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மாறிடும் 7ஆம் இடத்துல சனி வரும்போது. வீண் சிரமம், ஆண் பெண் குறிகளில் வியாதி, புரிஞ்சுக்குங்க, மர்மஸ்தானங்களில் வியாதி வரும் 7ல் சனி இருந்தால் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேறு தேசத்தில் வசித்தல், வேறு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, மனைவி மக்களை விட்டு பிரிதல், பரிதாபகரமான சூழ்நிலை ஏற்படும், இதெல்லாம் ஏற்படுது. சில பேருக்கு சைக்கார்டிக் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காரு. ஏன் எல்லாமே கெட்டதாக சொல்கிறாருன்னா, சனி அப்போ ஏற்பட்ட கிரகம். இதே குருவாக இருக்கட்டும், 3க்கு தான் சரி இருக்காது, 9க்கு சூப்பராக இருக்கும் குரு பயிற்சி. நான் சொல்கிறேன், இருக்கிறத சொல்கிறேன். சனி பயிற்சி கன்னிராசிக்காரர் போன ராசி சிம்மத்தை பார்த்து அதுக்கு சரியில்லை, இதுக்கு இவர் என்ன சொல்கிறார், இவர் எடுத்தாலே மோசமாக தான் சொல்கிறார், நான் ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு மோசம் தான், எனக்கு ஒன்றும் நல்லதாக சொல்லிக்க முடியுமா, ஒன்றும் பண்ண முடியும், இருக்கிறதான் சொல்ல முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், மழை பெய்யுதுன்னு தெரிஞ்சால் குடை எடுத்துன்னு தானே போகணும். மழை ஏன் பெய்யுதுன்னு மழை பார்த்து திட்ட முடியுமா, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ குடையை தேடணும். குடைங்கிறது எப்படி தேடுறது, 7ல் சனி வந்துருச்சு கன்னிராசிக்கு, நமக்கு என்ன பண்ணும், நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். சொந்த ஜாதகத்தை பார்த்து சனி எங்கே இருக்கார், சனி திசை நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, அல்லது 12 கட்டத்தில் சனி எங்கே இருக்குது, என்ன பண்ண போகிறார், எப்படி தெரியும், உங்களுக்கே தெரிஞ்சாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைன்னா நல்ல ஜோதிடராக பார்த்து நம்ம ஜாதகத்தை கொடுத்து இந்த சனி பயிற்சி நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யும், இந்த மாதிரி சுவாமி சொன்ன மாதிரி இதில் இருக்கிற பிரச்சனையை நம்ம அனுபவிப்போமா, இல்லை இதிலிருந்து மீண்டு வந்துடலாமா, நமக்கு ஒன்றும் பண்ணாது, மற்ற கன்னிராசிக்காரனுக்கு தான் இவர் சொன்ன பிரச்சனை நம்ம சொந்த ஜாதகத்தில் நல்லா தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்க்ராலிங்கில் ஓடுற என்னுடைய நம்பர் அதில் வரும், அதாவது 9865098370, இந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சு, இந்த மாதிரி சனிப்பயிற்சி பலன்கள் நீங்கள் சொன்னதை நான் பார்த்தேன், எனக்கு கன்னிராசி எனக்கு எப்படி இருக்குது இந்த சனிப்பயிற்சி, இந்த 2.5 வருஷம் நான் ஓட்டணும், நல்லா இருக்கா இல்லை பரிகாரங்கள் பண்ணணுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன்னா தாராளமாக பார்த்து உங்களுக்கு நாங்கள் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும். ஏன்னா தெரிஞ்சுனா தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுது. சாதாரண சந்திரன் மாதிரி 2.5 நாள் பயிற்சி கிடையாது, போனால் போட்டு 2.5 நாளில் பயிற்சி ஆகிடும் பார்த்துக்கலாம், 2.5 வருஷம் ஓட்டி ஆகணும். அப்போது கண்டிப்பாக சொந்த ஜாதகம் பார்த்தா தான், ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான், பரிகாரம் பண்ணினால் மட்டும்தான் இதிலேருந்து வெளியில் வர முடியும். அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு உடனடியாக நான் சொன்ன மாதிரி சொந்த ஜாதகத்தை பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா வச்சுக்கலாம். இந்த பரிகாரம் பண்ணணும்னா அவசியம் பரிகாரத்தை பண்ணி இந்த சனிப்பயிற்சியினுடைய பரிபூர்ணமான முழு பலன்களையும் அடைந்து சனி பகவானுடைய திருவருளுக்கு ஆளாக வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு புதன்கிழமை தோறும் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, தில தீபம்னு பேர், அதுக்கு நல்லெண்ணெயில் விளக்கு போட்டு அர்ச்சனைகள். இது சாதாரண ஜென்ரல் பரிகாரம். அதுபோக சொந்த ஜாதகத்தில் பார்த்தா தான் இண்டிவிஜுவல் பெர்ஃபெக்ட் பரிகாரங்கிறது வரும். இதை பண்ணிட்டு வந்தால் நன்மை அடையலாம். ஜாதகம் அப்படிங்கிறது பெரிய கடல், அதில் ஒரு துளி விஷம் இருந்தாலும் கடலை விஷமாய். அப்போ நம்ம ஜாதகத்தில் சில நன்மைகளும் இருக்கலாம், தேவைகளும் இருக்கலாம். அவைகளை நம்ம தெளிவாக ஆராய்ந்து பார்த்தால் மட்டும்தான் நம்ம 100க்கு 100% நமக்கு இந்த நன்மைகள் நடைபெறுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எனவே நீங்கள் அவசியம் ஒரு முறை உங்கள் சொந்த ஜாதகத்தை இந்த என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 அப்படிங்கிற எண்ணுக்கு அனுப்பி வையுங்கள். தரமான முறையில் தெளிவாக முழுதாக தங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்து எடுத்து உரைக்க தயாராக இருக்கிறோம். அதை பார்த்து அதில் வரக்கூடிய பரிகாரங்களை செய்து கொண்டு இன்று மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் நன்மைகளை மட்டுமே அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை, சிவபெருமானை, பார்வதி பரமேஸ்வரனை, லட்சுமி நாராயணரை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.